நம்ம பைக் மேலே எவ்வளோ ஃபைன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ண தெரியலையா? என்னடா ஏ நாமும் நார்மலாக தான் பைக் ஓட்டிகிட்டு போயிருப்போம். போலீஸ் சீட்டு யார்கிட்டையும் மாட்டியிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்கும். சொல்றா. ஸோ இது வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஃபைன்லாம் விழுந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபைன் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைன் வந்து எப்படி போலீஸ் போடுறாங்க, ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தா நார்மலாக வந்து பைக் ஓட்டின்னு இருப்போம், போலீஸை பார்த்தாலே நின்றுருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனும் கட்டியிருப்பீங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனும் போட்டு பில்லுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் பில் வந்திருக்கும், உங்களுக்கு உங்கள் மொபைலில் மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் இப்படி ஹெல்மெட் இல்லாமல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து மெசேஜில் வரும். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்திருக்காது. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பைக்கு மேலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபைன் இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க, அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்காங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நம்ம வந்து என்ன லொக்கேஷனில் இருக்குமோ அது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது இதில் சென்னைன்னு தான் வரும். ஸோ சென்னை உங்களுக்கு அது கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்டர் பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செக் சலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் சலான்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் வந்து உங்கள் பைக்குக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ். ஸோ இதில் வந்து கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம இதிலேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மெயினாக வந்து நம்ம பைக்குக்கு எவ்வளோ ஃபைன் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா செக் சலான்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிள் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் பைக் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பதிலாக செக் சலான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எப்போ பைக் எடுத்தீங்க அப்படின்னு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஃபைன் வந்திருக்கு, என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃபைன் இருக்குது. ஆனால் நான் வந்து எந்த போலீஸுக்கிட்டையும் மாட்டலை. நான் ஹெல்மெட் எப்பயுமே வந்து போட்டுட்டு தான் போவேன். ஆனால் இருந்தும் எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃபைன் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை நம்பி நான் வண்டியை கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஹெல்மெட் போடாமல் போயிட்டான். ஸோ ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபைன் எதுவும் போடல. கேமரா பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுருச்சு. ஸோ இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு பை பண்ணனாலும் கேமராவுக்கு கண்டிப்பாக பயந்தே தான் ஆகணும். ஏன்னா நம்ம அறியாமையே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து விழுந்துரும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு விழுந்து 1000 ரூபா ஃபைனு. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பைக் மேலே ஏதாச்சும் ஒரு ஃபைன் இருக்கும். நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் உங்கள் வண்டி கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பீங்க. அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஃபைன் விழுந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. அந்த பைபாஸாக இருக்கட்டும், சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமரா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து போட்டுட்டு போங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைன் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபைன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்பயே கட்டிடுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி விட்றாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 1000 ரூபா தானே ஃபைனு. நான் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள், கண்டினியூ டு பே கொடுக்குறேன். எவ்வளோ அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், 1300 ரூபா. இப்போ நான் கிட்டத்தட்ட 300 ரூபா சேர்த்து கட்டுறேன். இப்போ நான் ஃபைன் விழுது அன்னைக்கே நான் கட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1000 ரூபா தான். இப்போ நான் கட்டணும் அப்படின்னா 1300 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 300 ரூபா இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃபைன் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணிருங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க. அந்த ஃபுல் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா இதில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல ஃபைன் விழுந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ எனக்கு இதில் வந்து வரல, ஆனால் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அந்த இமேஜ் எனக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபைன் விழுந்துருச்சு அப்படின்னா அதோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ யார் ஓட்டினாங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதிலே டீட்டெயில் எல்லாம் ஃபோட்டோஸாக கிளியராக வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் பைக்கு மேலே இருக்கிற ஃபைனை வந்து செக் பண்ணணும். இதுக்காக வேறு எதுவும் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ இது மூலிமா செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கூட பே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தும் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பே பண்ணுறது தெரியல அப்படின்னா ப்ளேனுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்காக நான் 1300 செலவு பண்ணுற போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.